ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவரிஸ் அண்ட் டெலிகசிஸ். இப்போது நீங்கள் இதெல்லாம் பார்த்தா நீங்களே கெஸ் பண்ணிவிடுவீங்க என்ன விஷயம்ன்ட்டு. இது தக்காளி ஊறுகாய் தாங்க. இப்போ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீசனாக இருக்குது, கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்குது. இதை கொஞ்சம் வாங்கி நாம் வந்து ஊறுகாய் போட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நமக்கு அது வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு இட்லி தோசையோ இல்லை சாதத்தோடைய மிக்ஸ் பண்ணுறதோ எப்படி வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் இந்த தக்காளி ஊறுகாய். ஒரு குழம்பு இல்லைன்னா கூட சட்டுன்னு இதை போட்டு சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்டியான ஒரு விஷயம். ஸோ இது நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ 1 கிலோ தக்காளி வாங்கி வச்சுருக்கேன். நல்லா இந்த கெட்டியாக இருக்க மாதிரி தக்காளி, குழக்குலான்னு தக்காளி வேண்டாம். இது வந்து நல்லா கழுவி நல்லா சுத்தமான துணி வச்சு தொடச்சி ட்ரை பண்ணி வச்சுருங்க. இந்த ஊறுகாய் செய்கிற எந்த ஒரு இதுலேயுமே ஒரு ஸ்டெப்லேயுமே தண்ணி படவே கூடாது. இந்த தக்காளியோட சாறு இதெல்லாம் தாங்க, வேறு எதுவும் தண்ணி இதே இல்லை. அப்போ வந்து இது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக தொடச்சி நல்லா நீட்டாக தொடச்சி வச்சுருக்கேங்க. இதோடு சேர்ந்து தேவை 1 கப் ஒரு தனி மிளகாய் பொடி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு தாங்க இந்த புளி, இவ்வளோதான் இந்த புளி. இது வந்து கருவேப்பிலை, பூண்டு, பெருங்காயம், அப்புறம் வந்து வெந்தயம், அப்புறம் கடுகு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு எல்லாமே எண்ணெய், நல்லெண்ணெய். எப்போவுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சட்டுன்னு அது கெட்டும் போகாது. ஒரு 5-6 மாதம் வரைக்கும் தாங்குங்க. அப்போ வந்து நாம் இப்போ என்ன இது புளி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி தாங்க எடுக்கணும். இருந்தாலும் அதனுடைய புளிப்பு பத்தாது. அதனால் இது கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி தான் இந்த புளியுமே. ஸோ இந்த புளி வந்து நாம் வந்து இதில் இருக்கிற அந்த ஓடு, இந்த குச்சி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, கொட்டை, இதெல்லாமே நீக்கி சுத்தமாக்கி வச்சுருங்க. இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வந்து இந்த தக்காளியை வந்து நம்ம வெட்டணுங்க. தக்காளியை வெட்டும்போது இந்த சென்ட்ரல் பார்ட் இதை வந்து நீக்கிடணும். நீக்கி இதை மற்ற சதப்பகுதியை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிடலாங்க. முதல்ல அந்த செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாச்சுங்க. இனி இப்போ நம்ம ஊறுகாய் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ முதல்ல வந்து இந்த கடுகு, வெந்தயம் இது ரெண்டுமே நம்ம வந்து வறுத்து பொடிக்கிற அந்த வேலையை முதல்ல செய்யலாங்க. இது இப்போ 1 டீஸ்பூன் வெந்தயங்க. இதுக்கு 1.5 டீஸ்பூன் கடுகு. இது முதல்ல வந்து வறுத்துடலாங்க. வெந்தயம் வந்து கருகாமல் பார்க்கணுங்க. கடுகு வந்து வெடித்து ஒரு மாதிரி லைட்டாக வெள்ளை கலரில் வரும். அதோடு இது பண்ணிக்கலாம். இல்லைனா கருத்து போயிடுச்சுன்னா வெந்தயம் வந்து இந்த டேஸ்ட் மாறிடும், ரொம்ப கசப்பாயிடும். அதனால் கொஞ்சம் சின்ன தீயிலேயே வறுத்து எடுக்கலாங்க. இப்போ வந்து கடுகு நல்லா வெடித்தாச்சுங்க. இதை நம்ம எடுத்துடலாங்க. இது வெந்தயமும் செவந்தாச்சு. இது இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. அடுத்ததா இது பார்த்திங்கன்னா இப்போ கடுகெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கலர் மாறி இருக்குது. வெந்தயமும் லைட்டாக சிவப்பாக இருக்குது. ஸோ இதாங்க. இப்போ வந்து பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து முதல்ல அதை வறுத்துக்கலாங்க. கட்டி பெருங்காயம், பெருங்காயம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இது கடுகு, வெந்தயம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதோடு சேர்த்து பொடி பண்ணிடலாம். பொடிச்சிட்டு வந்துடலாம். இது கொஞ்சம் பொடிச்சிட்டு வந்துடலாம். நல்லா மையம் பொடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து இந்த தக்காளியை வந்து இதை போட்டுக்கலாங்க. இந்த நாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புளியவுமே அப்படியே பிச்சு அப்படியே போட்டுக்கலாங்க. இது வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் தான் இருக்குங்க புளி. தக்காளி போடுறோம், இது வந்து நாட்டு தக்காளி தான். இதுக்கும் புளிப்பு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு புளிப்பு இருந்தால் போதும்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு போட்டுக்கலாங்க. கல்லுப்பு ஒரு குழிக்கரண்டி அளவு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் இருக்குங்க. போட்டுக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 100 ml நல்லெண்ணெய் தாங்க, இதை ஊற்றி விட்டுலாங்க. இது வந்து இந்த எண்ணெயிலே வேகட்டும், தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த தக்காளியினுடைய அந்த சாறுலேயே இது வேகணும். மூடி வச்சிடலாங்க, வேகட்டும். அதுக்குள்ளே இந்த கடுகு, வெந்தயம், இந்த பெருங்காயம்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வறுத்துட்டு எடுத்துட்டு வந்துடலாம். இது இப்போ வேகிறதுக்குள்ளே, தக்காளி வேகிறதுக்குள்ளே நாம் இந்த கடுகு, வெந்தயம், பெருங்காயம் சூடாரிச்சு நம்ம போய் நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. அப்படியே வந்து வச்சிட்டோம்னா சில டைமில் அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் அடிக்கடி இந்த லீடு ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தண்ணி கொஞ்சம் வற்றி இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் வந்து பொடி பண்ணி வச்ச அந்த கடுகு, பெருங்காயம், வெந்தயம் இந்த 3 பொடிகளும், அப்புறம் வந்து இந்த ஒரு கப் வந்து ஒரு 100 கிராம் இருக்குங்க மிளகாய் பொடி, இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணி இது இன்னும் கொஞ்சம் வற்றணுங்க, தண்ணி இன்னும் கொஞ்சம் வற்றணும். இந்த தண்ணி இருக்குது, இது நல்லா வேகட்டுங்க. இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு இந்த பொடி ரெண்டுமே நல்லா வெந்துடும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. மறுபடியும் கொஞ்சம் அப்படியே ஓப்பன்லேயே இருக்கட்டுங்க, மூடி வைக்கலை. இது இப்படியே இருக்கட்டும், இப்படியே இருந்து வேகட்டும். தீ வந்து கொஞ்சம் மீடியத்துக்கும் கம்மியாக வைங்க. இது இப்படியே வேகட்டுங்க. ஒரு மீடியத்துக்கும் கம்மியாக தான் வச்சுருக்குங்க. இப்படியே வேகட்டும், இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வத்தியாச்சுங்க. அதே மாதிரி எண்ணெயும் இந்த ஓரத்துலலாம் அப்படி பிரிஞ்சு வருது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆனால் பிரிஞ்சு வருது. நல்லா வத்தியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதை ஆற வச்சு அரைக்கணுங்க. அதனால் கொஞ்சம் ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாங்க. இப்போ இந்த வதக்கின இந்த தக்காளி அந்த இதை அரைச்சிட்டு வந்துட்டேங்க. கொஞ்சம் இப்படி நரநரன்னு தான், ரொம்ப மைய அரைக்க வேண்டாம். கொஞ்சம் இப்படி நரநரம் இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. ஸோ அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ தாளிச்சிடலாங்க. இப்போ வந்து கடாய் அடுப்பில் வச்சுருக்குங்க. பார்த்திங்கன்னா ஒரு 100 ml அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்குங்க. இது வந்து கொஞ்சம் நாளைக்கு வரணும் இல்லைங்களா, அதனால் எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து எண்ணெய் சூடாச்சு. இதுக்கு இது கடுகு போட்டாச்சுங்க. எண்ணெயில் கொஞ்சம் பொரியட்டுங்க. அது இப்போ வந்து கடுகு வெடித்ததையும் நம்ம வந்து உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இது வெடிச்சிட்ருக்குங்க. கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாங்க. அப்புறம் வரமிளகாய். இது பார்த்திங்கன்னா பூண்டுங்க. பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். 10-15 பூண்டுங்க. இந்த பூண்டு டேஸ்ட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த தக்காளியோடு சேரும்போது தான் நல்லா இருக்குங்க தக்காளி ஊறுகாய். வெறும்னே இந்த தக்காளியை விட இந்த பூண்டு கொஞ்சம் நிறைய போட்டு அது வதக்கினா அந்த டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மணமும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஊறுகாய்க்கு. நல்லா இது பூண்டு நல்லா வதங்கட்டுங்க.
அது பூண்டு வதங்கியாச்சுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வந்து இந்த எல்லாம் பொரிஞ்சாச்சுங்க. இப்போ இந்த கலவையை வந்து இதில் போட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கொட்டியாச்சுங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் சுருளாக வதக்கிடலாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. நல்லா வதங்கியாச்சுங்க. அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் நேரம் இனி அப்படியே மூடி வைக்கக்கூடாதுங்க. ஓப்பன்லேயே வச்சுட்டு காத்தோட்டமாக வச்சு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டில் நல்லா சுத்தமாக கழுவி வெயிலில் காய வச்ச கண்ணாடி பாட்டிலில் நம்ம போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ வந்து உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சது கூட அவ்வளோ தெரியாது. இது நாளைக்கு பார்க்கும்போது நல்லா எண்ணெய் தனியாக நிற்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது இப்போ நைட் ஆகிடுச்சுங்க. நைட்டு ஒரு 9 மணி ஆயாச்சு. இனி இது அப்படியே காத்தோட்டமாக லைட்டாக ஒரு பேப்பரோ ஏதாவது போட்டு லைட்டாக மூடி வச்சிட்டா போதுங்க. கம்ப்ளீட்டாக மூட வேண்டாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பாட்டில் ஆக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாட்டிலெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் நாளைக்கு காலையில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நேரம் காலையில் 9:30 மணி ஆயிடுச்சுங்க. இப்போ நாம் நேற்று வந்து நாங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு கண்ணாடி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தோங்க அந்த கடாயிலேருந்து. இப்போ காலையில் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் நிற்கிது, தெளிஞ்சு நிற்கிது. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இதை வந்து நாம் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் நல்லா ட்ரை பண்ணி நல்லா கழுவி ட்ரை பண்ண கண்ணாடி பாட்டிலில் நாம் இந்த ஊறுகாயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு வெளியில் வச்சா 1 மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா எப்படி இருந்தாலும் ஒரு 5-6 மாதத்துக்கு ஒன்றுமே ஆகாதுங்க. கெடாமல் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து கர்ட் ரைஸோடையோ ரசம் சாதத்தோடையோ எல்லாம் சாப்பிட்லாங்க. இட்லி தோசை கூட நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு கூட எங்கள் பிள்ளைங்க சாப்பிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து சில டைமில் வந்து இது ஃபினிஷிங் சமயத்தில் வந்து கொஞ்சம் வெல்லம் கூட போடுவாங்க. பட் நாங்கள் போடலைங்க. இது வெல்லம் இது இங்கே யாருக்கும் பிடிக்காது, அந்த இனிப்பு டேஸ்ட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெல்லம் போடல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் வெல்லம் கூட நம்ம அந்த இறக்குற நேரத்துக்கு அதை போட்டு நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எடுத்தோம்னா அதுவும் நல்லா தான் இருக்குங்க. அப்படியும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எப்படி நானும் தெரிஞ்சுக்கலாமே உங்களுக்கு எப்படி வந்திருக்குங்கிறத. ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.